அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான காணொளி எது சம்பந்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தோட அறிக்கை எண் 72. இந்த அறிக்கை எண் 72 பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா, சோப்தார், அலுவலக உதவியாளர், ரூம் பாய் மற்றும் வீட்டு உதவியாளர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 240 காலி பணியிடங்கள் இருக்குது. இந்த 240 காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா, முதல் கட்ட அந்த சான்றிதழ் சரிபார்ப்பு பணி என்பது முடிந்திருக்கு. இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவான எழுத்து தேர்வு, செயல்திறன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, இதுதான் இந்த ப்ரொசீஜர். இதில் முதல் எழுத்து தேர்வில் செலக்ட் பண்ண 1:5 ரேஷியோ அடிப்படையில் முதல் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு பணி அப்படின்றது நடைபெற்றிருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கில் டெஸ்ட்டுக்கான அந்த ஒரு தேர்வு நாள் மற்றும் மையம் ஒரு மே 15-18க்கு மேலே MHC வெப்சைட்டில் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த எக்ஸாம்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா, குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு கல்வி தொகுதி, அதிகபட்சம் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி, அதற்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன்ஸில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு சில பொதுவான கோரிக்கைகளும் கொடுத்துருந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னா, பணி நியமன நடவடிக்கைகள் இறுதியடையும் வரை யாருக்கும் தேர்வு பற்றி எவ்வித தகவலும் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. பணி நியமன நடவடிக்கைகள் இறுதி அடையும் வரை யாருக்கும் தேர்வு பற்றி எவ்வித தகவலும் வழங்கப்பட மாட்டாது. விடைத்தாள் திருத்தியவர் விண்ணப்பத்தை சான்றிதழை சரிபார்த்த அதிகாரி பற்றி தகவலோ வழங்கப்பட மாட்டாது. அதாவது உங்கள் பேப்பரை உங்களுடைய எழுத்து தேர்வு பேப்பரை யார் திருத்தினாங்க, உங்களுடைய விண்ணப்பத்தை எந்த அரசு அதிகாரி சரிபார்த்தாங்க, உங்களுடைய சான்றிதழ் சரிபார்த்த அதிகாரி பற்றியோ எந்த டீட்டெயிலும் தெரிவிக்க மாட்டோம் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. எந்த விண்ணப்பதாரரும் பணி நியமன நடவடிக்கைகள் இறுதி செய்யப்படும் வரை எழுத்து தேர்வு விடைத்தாள்களின் நகல்களை பார்வையிடவோ அதை பெறவோ அனுமதிக்கப்பட மாட்டார் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஃபைனல் ஸ்டேஜ் செலக்ட் ஆகிற வரைக்கும் உங்களுடைய அந்த எழுத்து தேர்வுக்கான அந்த விடைத்தாள்களை நீங்கள் பெற உங்களை அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. எழுத்து தேர்வின் விடைத்தாள்கள் செயல்திறன் தேர்வின் மதிப்பெண்களை மறு மதிப்பீடு மற்றும் மறு கூட்டல் செய்வதற்கான வேண்டுதல் ஏற்கப்பட மாட்டாது அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஒரு லைனுக்காக தான் நம்ம இந்த வீடியோ முழுமையும் கொடுத்துருந்தோம். அதாவது எந்த ரேஷியோவில் அடிப்படையில் நம்ம செலக்ட் ஆகிருக்கோம், நம்மளுடைய மதிப்பெண் மறுஈடு செய்கிறதோ அல்லது மறு மதிப்பீடு மறு கூட்டல் செய்கிறதோ இங்கே வாய்ப்பில்லை. இந்த பணியை பொறுத்தளவு எழுத்து தேர்வின் விடைத்தாள்கள் எவ்வளோ மதிப்பெண் அவங்க கொடுத்துருக்காங்களோ அதுதான் உங்களுடைய ஃபைனல் மதிப்பெண். இதற்கு பின்னாடி செயல்திறன் தேர்வில் 40 மதிப்பெண்ணுக்கு உங்களை எவ்வளோ மதிப்பெண் கொடுக்குறாங்களோ அதுதான் ஃபைனல் மதிப்பெண். அதுக்கப்புறம் அதை நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. புரியுதுங்களா? செயல்திறன் தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பில் தேர்வர்கள் பல்வேறு மதிப்பீட்டு தலைப்புகளின் கீழ் பெற்ற மதிப்பெண்கள் ஏதேனும் இருந்தால் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இந்த 2 லைனும் 4வது லைனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பணி நியமன நடவடிக்கைகள் முடியும் வரை யாருக்கு எந்த ஒரு அப்டேட்டும் தகவலும் சொல்ல மாட்டோம் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க தேர்வு பற்றி. அடுத்து விடைத்தளை திருத்தியவர் சான்றிதழ் சரிபார்த்த அதிகாரியோட டீட்டெயிலை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து எழுத்து தேர்வோட விடைத்தாள்கள் மற்றும் செயல்திறன் தேர்வின் மதிப்பெண்களை நம்ம கிளைம் பண்ணவோ, இல்லை நான் இத்தனை கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணேன், எனக்கு அதிகமான மார்க்கு வரும் ஆனால் கம்மியாக வந்திருக்கு, நான் செயல்திறன் தேர்வில் எல்லா டாஸ்க்கும் நல்லா தான் பண்ணேன் ஆனால் மதிப்பெண் கம்மியாக கொடுத்துருக்காங்க, நான் செலக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் மறு மதிப்பீடு செய்யவோ மறு கூட்டல் செய்யவோ இங்கே வாய்ப்பில்லை தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பணி அமர்த்தப்படும் இடம். தேர்வு செய்யப்படும் நபர்கள் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலோ, மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை கிளையிலோ அல்லது தமிழ்நாடு நீதித்துறை பயிற்சி மையம் சென்னையிலோ அல்லது கோயம்புத்தூரிலோ மற்றும் மதுரையில் உள்ள தமிழ்நாடு நீதித்துறை மண்டல பயிற்சி மையங்களிலோ பணி அமர்த்தப்படுவர். அப்போ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் 72ல் சோப்தாராக இருக்கட்டும், அலுவலக உதவியாளராக இருக்கட்டும், ரூம் பாயாக இருக்கட்டும், வீட்டு உதவியாளராக இருக்கட்டும், இவங்களுக்கான அந்த பணி அப்படின்றது எங்கே கொடுக்கப்படுது அப்படின்னா 3 இடத்துல தான். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். சென்னை, மதுரை, கோயம்புத்தூரில் தான் உங்களுக்கான அந்த அப்பாயின்மெண்ட் பிளேஸ் அப்படின்றது அவங்க டிக்ளராக ரொம்ப டிஃபைனாக கொடுத்துட்டாங்க. தேர்வு செய்யப்படும் நபர்கள் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலோ அல்லது மதுரை கிளையிலோ, தமிழ்நாடு நீதித்துறை பயிற்சி மையம் சென்னையிலோ, கோயம்புத்தூரிலோ, மதுரையிலோ பணி அமர்த்தப்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே கூறப்படும் இடங்களுக்கு எவ்வித முன் அறிவிப்புமின்றி எந்த நேரத்திலும் நிர்வாக தேவைக்கேற்ப பணிமாற்றம் செய்யப்படுவர் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது
இப்போ நீங்கள் மதுரையில் வேலை செய்கிறீங்க, உங்களை கோயம்புத்தூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா அது எந்த நேரத்தில்னாலும் எந்த டயத்துலனாலும் கொடுப்பாங்க. நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, நிர்வாக காரணங்களுக்காக உங்கள் கோயம்புத்தூரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா எனி டைம் எனிவேர் ஷால் வி கோ, நீங்கள் போய் தான் ஆகணும் அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க. பணி அமர்த்தப்படும் இடங்களை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. எழுத்து தேர்வு ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். பொதுவான எழுத்துத் தேர்வு சென்னை அல்லது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆள் சேர்ப்பு பிரிவு முடிவெடுக்கும் ஒரு இடத்துல நடைபெறும். அனைத்து பதவிகளுக்கும் செயல்திறன் தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு பணி தகுதி பெற்ற விண்ணப்பதாரருக்கு சென்னையில் மட்டுமே நடைபெறும். இதுக்காக தான் அடுத்த இந்த வீடியோ. அப்போ நமக்கு செயல்திறன் தேர்வு மொத்தம் 40 மதிப்பெண் கொடுக்குறாங்க. அதில் வீட்டு உதவியாளராக இருக்கட்டும், அதில் வீட்டு உதவியாளருக்கு அந்த 40 மதிப்பெண் எப்படி பிரிக்கிறாங்கன்னா 20 மதிப்பெண் வந்து சமையலுக்கும் 20 மதிப்பெண் வீட்டு பராமரிப்புக்கும் கொடுக்குறாங்க. அலுவலக உதவியாளருக்கு அலுவலகம் தொடர்பாக 20 மதிப்பெண், சமையல் தொடர்பாக வீட்டை பராமரிக்கிற தொடர்பாக மொத்தம் 20 மதிப்பெண். அப்போ இந்த செயல்திறன் தேர்வு ஒட்டுமொத்தமாக நோட்டிஃபிகேஷன்ஸ் 72 எதை குறிப்பிடுது அப்படின்னா 40 மதிப்பெண் குறிப்பிடுது. இந்த 40 மதிப்பெண்ணுக்கு நம்ம ஒரு 28க்கு மேலே வாங்கியிருந்தோம் அப்படின்னா ப்ளஸ் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா இங்கே நம்ம பணி வாய்ப்பு பெறுறது அப்படின்றது உறுதி செய்யப்படும். அடுத்து தேர்வு நடைபெறும் இடம், தேதி, தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் குறைந்தபட்ச மதிப்பெண், தகுதி, மறு மதிப்பீடு, மறு கூட்டல் மற்றும் இவ்வரை கீழ் கொடுக்கப்பட்டுள்ள விதிகளை தளர்த்தவோ மாற்றவோ அல்லது விடைத்தாளில் சம்பந்தப்பட்ட எவ்வித மாற்றமோ அது அவங்களுடைய அந்த ஆட்சேர்ப்பு பிரிவு எடுக்கும் நடவடிக்கை உட்பட்டது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா பணியின் தன்மைகள். சோப்தார், அலுவலக உதவியாளர், ரூம்பாய் பதவிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட அனைத்து விண்ணப்பதாரர்களும் தேவை மற்றும் அவசியத்திற்கேற்ப நீதிமன்றங்களிலோ அலுவலகத்திலோ தமிழ்நாடு நீதித்துறை பயிற்சி மையத்திலோ நீதிபதிகள் மற்றும் பதிவாளர்களின் வீடுகளுக்கோ அலுவலக பணிகளுக்கோ மற்றும் வீட்டு பணிகளாகிய சமைத்தல், வீடு பராமரிப்பு, சுகாதாரம், பாத்திரங்களை தூய்மை செய்தல், துணி துவைத்தல், தரையை தூய்மை செய்தல், குளியலறை மற்றும் கழிவறைகளை சுத்தம் செய்தல், தோட்டப் பணிகள் மற்றும் இதர பணிகளை மேற்கொள்ள நியமிக்கப்படுவார். வீட்டு உதவியாளர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட அனைத்து விண்ணப்பதாரர்களும் நீதிபதிகள் மற்றும் பதிவர்களின் வீடுகளுக்கு மட்டும் நியமிக்கப்படுவார். வீட்டு பணிகளாக சமைத்தல், வீட்டு பராமரிப்பு, சுகாதாரம், பாத்திரங்களை சுத்தம் செய்தல், துணி துவைத்தல், தரையை சுத்தம் செய்தல், இதெல்லாமே அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், அறிவுரை. இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த பணிக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிருந்து எழுத்து தேர்வில் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அடுத்து செயல்திறன் தேர்வுக்கு உங்களுக்கான ஒரு அப்டேட் கொடுப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எம்ஹெச்சி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. நம்மளோட சேனலில் அடுத்தடுத்த காணொலிகள் இந்த பணி தொடர்பாக நம்ம கொடுக்க போகிறோம். அனைவரும் எதிர்பார்த்த நோட்டிஃபிகேஷன்ஸ் 116 171 வரை இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து ஃபைனல் அந்த ரிசல்ட் அப்படின்றது May 20க்கு அப்புறம் நம்ம எதிர்பார்க்கலாம்.